உங்கள் ஆர்ட் மெட்டீரியலுக்கு பர்சனாலிட்டி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் என் ஆர்ட் மெட்டீரியலுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருந்தால் எப்படி இருக்கும்னு நீ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரா வந்து எப்படின்னா, நான் ஒரு கேங்கு, என் ஆர்ட் மெட்டீரியல்ஸில் ஒரு கேங்கு. அந்த 2 கேங்கையும் சேர்த்து வைக்கிறது இந்த ட்ரா தான். அதாவது இந்த ட்ரா வந்து ஒரு காமன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. இந்த ட்ரா இல்லைன்னா எல்லா ஆர்ட் மெட்டீரியல்ஸும் அங்கங்கே இருக்கும். அதாவது எல்லா மனுஷனுங்களும் அங்கங்கே இருப்பானுங்க. யாரையும் சேர்க்க என்னையும் அவனுங்களும் சேர்க்க ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரா தான் எங்கள் எல்லாரையும் சேர்த்து வைக்கிது. அதாவது ஒரு நல்ல பையன் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராயிங் இங்க். இந்த ட்ராயிங் இங்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸில் இல்லை, ஆனால் இதுக்கு வந்து பிரதர்ஸ் இருக்குது. பிரதர்ஸ் வந்து கீழே இருக்காங்க. அதாவது பிரதர்ஸ் நம்ம பிரித்து வச்சிட்டோம். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்க இடத்துல இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிரதர்ஸ் வந்து இந்த ட்ராயிங் டிப்பென்ஸ். இந்த டிப்பனுக்கு கொஞ்சம் பிரதர்ஸ் இருக்காங்க. அதுதான் இந்த நிப்பு. இந்த மாதிரி ஒரு 5 நிப்பு இருக்கும். அந்த நிப்பு தான் இந்த டிப்பென்ஸோட பிரதர். இந்த டிப்பென்ஸ் வந்து இதுதான் ட்ராயிங் இங்க்கு பிரதர். அதாவது இந்த டிப்பென்னும் இந்த நிப்பும் பிரிஞ்சே போகாது. அந்த மாதிரி இந்த டிப்பென் வந்து இந்த இதை விட்டு அதாவது நிப்பை விட்டு பிரிஞ்சே போகாது. என்னை விட்டு பிரிஞ்சு போகாதடா அந்த மாதிரி சொல்லும். ஆனால் இந்த ட்ராயிங்க்கு வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போ, அப்போ தான் நீ நல்லா இருப்ப, நான் உன் மேலே கொட்டி உன்னை ஃபுல்லாக பிளாக் ஆக்கிடுறேன் அந்த மாதிரி இருக்கும். அதான் இது 5 இது 6ஓட பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கத்தி எதுக்கு நான் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த கத்தி எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு காணாமல் போன ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஏன் நான் இந்த கத்தி எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியல. நான் இருக்கும் மாஸ்கிங் டேப் அப்பப்போ இதை வச்சு கிழிப்பேன். நான் மாஸ்கிங் டேப்பே யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்போ மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ அதையும் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி. இந்த கீச்செயின் இருக்குல்ல, இந்த கீச்செயின் வந்து ஒரு லக்கி கீச்செயின் மாதிரி. நான் அந்த வேறு யூடியூப் சேனலில் அதை வச்சு போடும்போது நல்லா யூஸ் வரும் எனக்கு. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் அது வந்து ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. நான் வந்து 10th படிக்கிறதுலேருந்து என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கேன் அந்த ட்ராயிங்க்கு. இது வந்து பழைய ட்ராயிங்கு, அதாவது பழைய ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு அதுவும் டிபெண்ட் தான் அண்ணன் தம்பியாக இருந்துச்சு. ஆனால் இது என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப நாள் வீட்டுக்கே போகாமல் இருந்துச்சு. அதனால் டிபென்ஸுக்கு கோவமாயிடுச்சு. அதனால இப்போ அது புது டிபென் வந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டே இருக்குது. ஏன் நான் வந்து உண்மையான காரணம் ஏன் இதை மாற்றினேன்னா, அது ரொம்ப ஹார்டாகிடுச்சு அந்த ட்ராயிங். அதனால் புதுசு மாற்றினேன். ஏன்னா ரொம்ப ஹார்டாக ஏன் இருக்குன்னா, நான் வந்து ரொம்ப திறந்து வச்சுட்டே இருப்பேன். நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா, வளைஞ்சு முடித்தோடனே மூடிடுவேன். அதை மூட மாட்டேன், எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் இப்போ தான் தெரியும். நெக்ஸ்ட்டு உள்ளே நிறையா பீப்புள் இருப்பாங்க. அதாவது பாப்புலேஷன் வந்து கீழே தான் நிறையா இருக்கும், அண்டர் கிரவுண்டில் தான் நிறையா இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் பாப்புலேஷனில் அவ்வளோதான் நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட் ட்ராவே உடஞ்சிருவாங்க. அதனால் அதை எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் லைனர் வச்சு வரைஞ்சிட்ருப்பேன். அதனால் இவங்க வந்து அந்த ஃபைன் லைனர்ஸ் எப்படின்னா, இவங்க வந்து எனக்கு வந்து காணாமல் போன அண்ணன் தம்பி மாதிரி. ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இவங்க 2 பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் டிபென்ஸ் வந்ததுக்கப்புறம் இவங்களை யூஸே பண்ணுறதில்ல நான். ஆனால் நான் யூஸ் பண்ணுற ஒரே ஃபைன் லைனர் வந்து இந்த ஃபைன் லைனர் தான். ஏன்னா அது புதுசாக வந்துச்சு. சைன் போட மட்டும் தான் இந்த ஃபைன் லைனர் யூஸ் பண்ணுவேன். ஆனால் யூஸாக இருக்கும் எனக்கு. அதனால் சைன் போடுறது தான் ரொம்ப போடுவேன். நிறையா ஆட் பண்ணுவேன், நிறையா சைன் போடுவேன். அதனால் சைன் போடுறது தான் நிறையா பண்ணுவேன். அதனால் சைன் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த 2க்கு இது மேலே கோவம். ஏன்னா நீ இவனை ஒட்டி யூஸ் பண்ணுற, இவனை ஒட்டி யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு அந்த மாதிரி கோவம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாஸ்கா இந்த பெயிண்ட் மார்க்கர்ஸ். இவன் வந்து எனக்கு இவனோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இவனுக்கு என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை இல்லை. ஏன்னா ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஜோரோ வரைஞ்சேன், சூப்பராக வந்துச்சு. அவுட்லைன் வந்து போடுறதுக்காக நான் இந்த பிளாக் கலர் வாங்கினேன். ஆனால் இது என்ன பண்ணி விட்டுருச்சு, வார்னிஷ் அடிக்கும் போது வந்துருச்சு. அது எனக்கு தெரியாது வார்னிஷ் அடித்தா இது வரும்னு. அப்புறம் என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரவே இல்லை. வார்னிஷ் நான் இது மேலே அடிக்கலை, இது போட்டுட்டு அப்புறம் தான் அடித்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, அடுத்ததில் ரொம்ப லோவாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் அதை யூஸே பண்ணுறதில்ல. அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஆனால் பெயிண்ட் ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 150க்கு 1 மார்க்கர் வாங்கியிருக்கேன் நான். அதனால் பெயிண்ட் ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எரேசர். இந்த எரேசர் வாங்கினா கொடுப்பாங்கள்ல, இந்த எரேசர் வாங்கினா கொடுப்பாங்க. இந்த எரேசர் இதுக்குள்ளே இருக்கிறதே முடியல. அதாவது இவரோட லைஃபே முடியல. இவருக்கு வந்து 3 ஹார்ட்டு, ஒரு ஹார்ட்டே முடியல இன்னும். அந்த ஒரு ஹார்ட்டு முடிஞ்சோடனே தான் இன்னொரு ஹார்ட் வேறு இருக்குது. அந்த ஹார்ட்லாம் முடிஞ்சால் தான் இவருக்கு லைஃப் போகும். ஆனால் இதெல்லாம் போகாது. நான் ஹார்ட்டு வரைகிற வரைக்கும் இவருக்கு லைஃப் இருந்துகிட்டே தான் இருக்கும். இவர் எந்த மாதிரினா, ஆர்ட் ஆம்ஸ்லேருந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து ஆர்ட் ஆம்ஸ்லேருந்து இவர் என் கூட இருக்கார். இந்த ட்ராமாதே இவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு.
இவங்க வந்து இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணாங்க என்னோட. இந்த பர்சனாலிட்டி என்னென்னா ரொம்ப காமான பர்சனாலிட்டி தான் அவருக்கு. காமான பர்சனாலிட்டி, ஆமாம். அப்பப்போ ஆங்கர் ஆயிடுவார். ஆனால் ஆங்கர் எப்படி காம் ஆக்கணும்னு இவருக்கு தெரியும். அந்த மாதிரி பெயின் ப்ரெஸ் இவர். இவரோட காணாமல் போன பிரதர் வந்து இவர் இல்லை, இவர் நான் யூஸ் பண்ணுற ஃபைனல் நேம். ஒன்றா வரும்போது வந்தாங்க, நான் தான் பிரித்து விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டிப்பன் ஏற்கனவே காட்டிட்டேன். அப்புறம் இந்த பாஸ்கா ஒயிட் கலர் மக்கள் இது எதுக்கிட்ட யூஸ் பண்ணுவேன்னா, மாங்காவில் வந்து அவங்க வந்து கரெக்ஷன் இங்க் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு எங்கேயும் கிடைச்சாலும் 1000 ரூபா 2000 ரூபா தான் இருந்துச்சு. அதனால நான் பாஸ்காவோட ஒயிட் கலர் பெயிண்ட் மார்க்கர்ஸ் அங்கேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் கொஞ்சம் லைட்டாக தான் வருது, ஆனால் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உடஞ்சி போன எரேசர். இந்த உடஞ்சி போன எரேசருக்கு எந்த மாதிரினா, எவ்வளோ ஆனாலும் நான் உங்கள்கிட்ட தான்டா இருப்பேன் அந்த மாதிரி இருப்பார் இவர். ஏன்னா இவரோட இன்னொரு பாதி வந்து அந்த வெளில ஸ்பேஸுக்கு போன பென்சில்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட இருக்கார். இவர் வந்து நீ போடா, என்னோடய பாதியே போனாலும் இன்னொரு பாதி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பென்சிலு நான் ஃபஸ்ட்டு வாங்கின ட்ராயிங் மெக்கானிக்கல் பென்சில்னால் இதுதான். ரொம்ப யூஸாக இருக்குது. ப்ரஷ்ட்ரோ ஏதோ ஒன்று ப்ரஷ்ட்ரோவிட்ட சூப்பராக இருக்குது. வெயிட் பேலன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இவர் எப்படின்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இவரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, பார்த்துக்கலாம் நல்லா இருக்கேல்ல அப்படின்னு இருக்கும். இந்த பென்சில் இருந்தாலே ஓகே நல்லா வரைஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கும். என்னோட பென்சில் நல்ல பர்சனாலிட்டி இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. சயனரா, சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.